அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களுக்கும் ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் மற்றும் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் என்னுடைய முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியின் நோக்கம் என்னவென்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு தகவல். தலைவரை பற்றி ஒரு தகவல் இல்லை, 1000 புத்தகங்கள் வெளியிட்டாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறை விவரித்துக் கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் அப்படியேற்பட்ட தலைவனுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்ற வகையில் இந்த ஒரு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அவர் திரையுலகில் மற்றும் இல்ல, தரையுலகிலும் மிக சிறந்த மனிதராக விளங்கினார் என்பதற்கு சான்றிதழ் பல்வேறு உண்டு. இருப்பினும் இந்த காணொலியின் நோக்கம் என்னவென்றால், 1970ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் உலக கண்காட்சி நடைபெற்றது. அந்த உலக கண்காட்சியை ஒசாக்கா, ஜப்பானில் ஒரு பகுதி அது, அங்க நடைபெற்றது அந்த உலக கண்காட்சி. அந்த கண்காட்சியை காணுவதற்கு உலகம் முழுவதும் மக்கள் அணிதிரண்டார்கள். பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் பார்த்தார்கள். அதே போல் இந்தியாவிலும் பல்வேறு நடிகர்களும் பிரசித்தி பெற்ற புகைப்பெற்ற மக்களும் போய் பார்த்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஒரு முறை ஜானகி அம்மையார் அவர்கள் தலைவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த தருணத்திலே என்ன சொல்லுகிறார் என்றார், இது போல ஜப்பான் நாட்டில் கண்காட்சி நடக்கிறது எக்ஸ்போ 70, அதை நாம் போய் காணலாம் என்று சொல்லிய போது தலைவர் அதை யோசித்து விட்டு செய்தார். அதாவது தலைவருடைய சிந்தனையை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்றால், தன்னுடைய தொண்டன் நாம் போய் பார்த்து விடலாம், தன்னுடைய ரசிகன் இதை காண வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது என்று யோசித்தார். அப்போது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், இது எப்படி சாத்தியமாகும் என்பதற்காக அவர் எப்படி என்று சொன்னது போது, அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் என்பதை இந்த தருணத்திலே குறிப்பிடுவதற்கு நான் பேர் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் உருவான வரலாறு இதுதான். தன்னுடைய மக்கள் குறைந்த கட்டணத்தில், அதாவது குறைந்த கட்டணத்தில் அந்த எக்ஸ்போ 70ஐ காண வேண்டும் என்றால் அது அங்கு போய் படம் பிடித்து ஒரு திரைப்படமாக்கி திரையரங்குகள் இட்டால் அன்றாடம் கூலி வேலை செய்வர்களும் கடை கோடி தொண்டன் கூட, அதாவது ரசிகன் கூட அதை காணலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த 8ஆம் வள்ளல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது ஒரு சிந்தனையை மேற்கொண்டு அந்த திரைப்படத்தை தயாரித்து பல்வேறு திமுகவின் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதியின் எதிர்ப்புக்கு மேலே எதிர்ப்பை கைகொண்டு அதையெல்லாம் முறியடித்து விட்டு திரைப்படத்தை வெளியிட்டு அனைவருக்கும் காட்டுறார் என்றால் அதை சொன்னால் மிகையாகாது. இந்த தருணத்திலே இந்த திரைப்படத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு என் மனதில் ஏற்பட்டது. அதை தான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பல்வேறு திரைப்படங்கள் வெளிவருகிறது, எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வசூலாகிறது, அத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வசூலாகிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் இந்த தலைவனுடைய சிந்தனை யாருக்கு வரும்? இந்த தலைவனுடைய சிந்தனை யாருக்கு வரும்? அதுதான் தலையுள்ள மனிதனெல்லாம் தலைவன் ஆகி விடுவதில்லை என்பதை இந்த தருணத்திலே குறிப்பிடுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாமெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் என்று சொல்வதற்கு பெருமிதம் அடைகிறோம். என்றும் புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வளர்க என்று சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.